சரணம் ஐயா தேவனே, சர்வ வல்ல தேவனே என்ற பாடலை நாம் பாடலாம். பரிசுத்தத்தை மாத்திரமே அவர் விரும்பும் சிநேகிக்கும் பரிசுத்தராம் அவர் தேவன். இதய சுத்தம் நம்மிலை காணும்படிக்கு விரும்புகிற நல்ல நம்முடைய ஆண்டவர். ஆம், நல்ல ஒரு அருமையான பாடல் நாம் பாடலாம். சரணமையா தேவனே, சர்வவல்ல தேவனே, சரணமையா தேவனே, சர்வவல்ல தேவனே, பாவம் தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே, பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே, இதய சுத்தம் என்னில் காண என் உள்ளத்தில் இன்று நீ, என் உள்ளத்தில் இன்று நீ, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நித்தம் எம்மை நடத்துவே, நம்பினோரை கைவிடி, நித்தம் எம்மை நடத்துவே, நம்பினோரை கைவிடி. மக்கள் எல்லாம் உம் படைப்போம், ஒருவரையும் புறக்கணி, ஒருவரையும் புறக்கணி, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நொறுங்கி போன வாழ்வையும் புதியதாக மாற்றுவே, நொறுங்கி போன வாழ்வையும் புதியதாக மாற்றுவே, நொந்து போன குடும்பங்களையும் மீண்டும் வாழ செய்குவே, மீண்டும் வாழ செய்குவே, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனே, கரம் கொடுத்து நடத்துவே, ஜெயம் கொடுக்கும் தேவனே, கரம் கொடுத்து நடத்துவே, ஜெயத்தின் மேலே ஜெயத்தை காண என்னுடனே இன்று நீ, என்னுடனே இன்று நீ, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்னை அன்பிலும் விலை உன் இயேசுவின் தூய அன்பே, தாயினும் மேலான அன்புடையவர், தன்னையே பலியாய் கொடுத்தவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை விசாரிக்கிறவர். ஆம், தேவராஜ்ய பாக்கியம் தினம் தினம் அதை நீ தேடாயோ,
உன் தேவனை சந்தித்திட உன் ஆயத்தம் எங்கே என்று இந்த பாடல் நம்மை கேட்கிறது. ஜீவ புத்தகம் விண்ணிலே தேவன் திறந்து அதை நோக்கும் பொழுது என் பேர், நம் பேர் அதில் உண்டோ என்று இன்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அதை நாம் உறுதியாய் நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பாடலின் மூலமாய் நாம் உணர்வடைவோம். நல்ல ஒரு அருமையான பாடல். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காய் பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்ததற்காய் சந்தோஷப்படாதீர்கள், பரலோகத்திலே உங்களுடைய பெயர்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார் இயேசு. ஆகவே அதுதான் மேலான சந்தோஷம். இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமில்லை. நம்முடைய பெயர், நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதை விட மேலான காரியம் ஒன்றுமில்லை. அதை அருமையான இந்த பாடல் நமக்கு அதை உணர்த்து வைக்கிறது.
தாழ்த்தி நம் பரத்தை நோக்கி பார்ப்போம். தேவாதி தேவனே, எங்கள் தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை ஒன்று கூட பண்ணின நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாக எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க. இந்த கடைசி நாட்களிலே எங்களோடு அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க, எங்களை எச்சரிக்கிறீங்க, எங்களை உணர்த்துக்கிறீங்க அப்பா, எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, நமக்கு நேராக எங்களை நடத்துகிறீங்க. நம்முடைய வார்த்தையை அளவில்லாமல் எங்களுக்கு தருகிறீங்களே அப்பா. ஆண்டவரே, அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் அப்பா, அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் ஐயா கேட்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும் அப்பா. அப்படியாய் நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை அப்பா நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. உத்தம உண்மையுள்ள சாட்சிகளாய் எங்களை நிறுத்துங்க அப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் உமக்கென்று தனித்து நாங்கள் நிற்கும்படிக்காய் ஆண்டவரே எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, எங்கள் உணர்வை தருவீராக. இந்த வேளையில் எங்களோடு ஒருவருடன் பேசி எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. ஐயா, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை பரத்திலிருந்து நீங்களே எங்களோடு பேசி உணர்த்தும்படிக்காக செபிக்கிறோம். எங்களோடு பேச போகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்கள் எல்லோரையும் பார்ப்பதற்கு, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்தேர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் சிலருடைய வாழ்க்கையிலே நாம் பல வருஷங்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பல வருடங்கள், இன்னும் வயது ஆக 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 நாம் பல வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள அனுபவத்தையும் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்திலேயும் நாம் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவன் 2 பேதுரு மூலமாக எனக்கு உணர்த்தின அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தை அவர் எழுதும் பொழுது, உபத்திரங்களின் மத்தியிலே சபை கடந்து போயிற்று. அந்த நேரத்திலே அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி 1வது நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதுகிறார். 2வது நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது அவர்களை குறித்து சொல்கிற முதல் வசனத்தை பாருங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்பொழுது எங்களைப் போலவே நீங்கள் ஒரு விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறார். எங்களைப் போலவே ஒரு விசுவாசத்தை பெற்று, அப்போ அவர் தேவனோடு இயேசுவோடு கூட இருந்து அந்த வாழ்க்கை அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அவர் முதிர்ச்சி அடைந்த இல்லை அனுபவம் மிக்கவராக அவர் இருந்தாலும், மற்ற சகோதரர்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது எங்களைப் போல விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று எழுதுகிறார். இந்த 2 பேதுருவிலே சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது, இல்லை என்றால் அதனுடைய மேன்மையை மெருகூட்டுகிறது என்று சொல்லலாம். எப்படி என்றால், வெறுமனே ஒரு விசுவாசம் என்று இல்லை, அருமையான ஒரு விசுவாசம் என்று எழுதுகிறார். அருமையான ஒரு விசுவாசம். தொடர்ந்து அவர் பேசுகிற பல இடங்களிலே அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்று சொல்வார்கள், அப்படி உயர்த்தி இந்த விசுவாசத்தையோ அந்த அனுபவத்தையோ தேவனோடு பிள்ளைகளாக இருக்கிற அந்த பாக்கியத்தையோ மிகவும் மேன்மையாக அவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே 3வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலிருந்தும் என்று, ஏற்கனவே அது தந்தரப்பட்டு இருக்கிறது என்று எழுதுகிறார். அதை எழுதும் பொழுது சொல்கிறார், தம்முடைய ஹிஸ் ஓன் க்ளோரி அண்ட் எக்ஸலன்ஸ் என்று எழுதுகிறார்.
மகிமையினாலும் காருண்யத்தினாலும் என்று எழுதுகிற அந்த தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் இவ்வாறு இருக்கிறது, இஸ் ஓன் க்ளோரி அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்கிறது. அவளையாய் சிறப்பூட்டி அந்த விசுவாசத்தையோ அந்த அனுபவத்தையோ சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் மிகவும் சிறப்பூட்டி சொல்கிறார். இஸ் ஓன் க்ளோரி இஸ் எக்ஸலன்ஸ். இவைகளினாலே நம்மை அழைத்தவர். பாருங்க, நம்முடைய அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய அழைப்போ நம்முடைய காரியங்களை பற்றி நம்ம சாதாரணமாக எடை போடவே கூடாது. அதை அதிக மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்படி எழுதும் பொழுது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால், அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை அழைத்தவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் அப்படி அதிகமாய் அறிந்து இருக்கும்போது அவர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் பாருங்க, 4வது வசனத்தில் அதை குறித்து சொல்கிறார். நாம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். இவைகளெல்லாம் எவ்வளவு அதை உயர்த்தி சொல்கிறதை பாருங்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள், மேக்னிஃபிசன்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ப்ராமிசஸ், ப்ரெஷியஸ் விலையேறப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள். இவைகளெல்லாம் தேவன் நம்மை அழைத்த அழைப்பையோ இல்லை என்றால் நாம் இப்படியெல்லாம் கூடி வருவதற்கு தேவன் கொடுக்குற அந்த பாக்கியத்தையோ அதை சாதாரணமாக இல்லாமல் அதை மகா மேன்மையாயும் அருமையாயும் எழுதுகிறார். இது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கைக்கு தேவையான வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது என்று சொல்கிறார். அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகள்லாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அப்படி என்றால் நம்மை அழைத்த தேவன் இந்த வாழ்க்கையிலே நான் இன்னும் அதிகமாய் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவர்களாகும் பொருட்டாக அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நான் அனுபவிக்க வேண்டிதான். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற போல தேவன் ஏற்கனவே அந்த செக்கை அவர் எழுதி கொடுத்து விட்டார். நாம் அதை கையகப்படுத்த வேண்டியதுதான். அதை நாம் உபயோகப்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். அப்படி சொல்லும் பொழுது 2 பகுதியை அவர் சொல்கிறார் பாருங்கள். நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்று எழுதுகிறார். இந்த தமிழில் ஜீவன் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு அதை ஏதோ உயிர் போன்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஜீவனை உயிர் என்று நாம் நினைத்துக்கிறோம். அப்படிதான் நான் பல நேரங்களிலே அப்படி நான் நினைக்கிறேன். அது ஜீவன் என்று இல்லை. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் லைஃப் அண்ட் காட்லினஸ் என்று இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வாழ்க்கை அது ஜீவனுங்கிறதை நான் தமிழில் அழகாய் நாம் இப்படி அந்த வாழ்க்கை என்கிற ஒரு பதத்தை நாம் போட்டு அதை நாம் ருசித்து பார்ப்போம் என்றால் இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் பல சூழ்நிலைகளில் நாம் வாழுகிறோம். நம்முடைய பின்னணியோ இல்லை என்றால் வாழ்க்கை தரங்களோ வாழ்க்கை முறைகளோ இல்லை என்றால் அதனுடைய சௌகரியமோ அசௌகரியமோ இவைகளெல்லாம் வேறுபட்டு தான் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை தேவன் தருகிறார். அதை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை எனக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, தேவபக்திக்குள்ளானவற்றையும் அவர் செய்கிறார். தேவபக்தி உண்டான எல்லாவற்றையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை சொல்லும் பொழுதுதான் நம்முடைய இலக்கு இருக்கிறது. திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய நான் சிந்திக்கிற இல்லை நாம் சிந்திக்க விரும்புகிற ஒரு கருப்பொருள் என்னவென்றால் 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பிறகினால். அப்பா அந்த திவ்ய சுபாவத்திற்கு சொல்லும் பொழுது
அதை 5வது வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். பல குணாதிசயங்களை அவர் சொல்கிறார். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையும் என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டுவது. 7வது வசனம் தேவ பக்தியோடு என்று எழுதுகிறார். தேவ பக்தியோடு சகோதர சிநேகம், இவைகள் எல்லாம் அவர் தொடர்ந்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அதிக ஜாக்குள்ளவர்களாய் இதெல்லாம் செய்ய வேண்டும். நீங்கள் கூட்டி வழங்குங்கள் என்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் மையப்படுத்தி நான் உணர்த்தும்படியாய் நான் விரும்புகிறது இல்லை என்றால் தேவன் எனக்கு உணர்த்தின காரியம், நாம் அதிக ஜாக்கிரதையாய் நம்முடைய அழைப்பை உதாசீனம் பண்ணாமல் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இது மேன்மையானது, இதனுடைய மகத்துவம் சொல்லி மாளாது. அப்படி இருக்கும் பொழுது நான் அதிக ஜாக்கிரதையாய் இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிற இந்த வாழ்க்கையை நான் அதிக ஜாக்கிரதையாய் நான் செய்ய வேண்டும். அதுக்கு என்னுடைய வயதோ, என்னுடைய அனுபவமோ, என்னுடைய பல நாட்கள் சபையில் இருந்த அந்த உணர்வுகளோ இல்லை என்றால் அதையும் கேட்ட அந்த வேத அறிவோ, இவைகள் ஒன்றும் அதுக்கு தடையே இல்லை என்றால் அதை குறைக்கவே முடியாது. நான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் என்று நான் வர முடியாது, ஒரு தேக்க நிலை என்று நான் வர முடியாது. இது எப்பொழுதுமே அது பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் அது பெருகிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 8வது வசனத்திலே சொல்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்மளே நிறைவேறும். அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு இவைகள், இதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்போ உண்டாயிருக்கிறது பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் தேவனை அறிவோ இல்லை என்றால் தேவ பக்தியான ஒரு வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது என்றால் அதற்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இல்லை என்றால் நான் அடைந்து விட்டேன், தேறிவிட்டேன் என்கிற ஒரு உணர்வே நாம் கொள்ளவே முடியாது. அது பெருகிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். எது வரைக்கும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அது எப்பொழுதுமே அது ஒரு ஏறுமுகம்தான். அதில் ஒரு தொய்வையும் நாம் விடவே முடியாது சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசமும் நம்முடைய அழைப்பும் அது விசேஷமானது. அதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களும் இன்னும் அதிகமான மேன்மையானது. இவைகள் உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதில் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, தமிழிலையும் அழகாய்த்தான் இருக்கிறது. யூஸ்லெஸ் அண்ட் அன்ஃப்ரூட்ஃபுல், கனியற்ற ஒரு வீணான ஒரு வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியும் கொடுத்து எழுத முடியாது, எழுதக்கூடாது என்பதுதான். ஒரு நாளும் நான் அடைந்தாயிற்று, இல்லை என்றால் முன்னே போல எப்படி இல்லை, நான் இப்பொழுது பரவாயில்லை, நான் கொஞ்சம் தேறிவிட்டேன், என்னுடைய வீட்டில் குடும்பத்திலே கொஞ்சம் சமாதானம் தேறிவிட்டது, என்னுடைய அணுகுமுறை தேறிவிட்டது, என்னுடைய கணவன் மனைவி உறவிலே நாங்கள் கொஞ்சம் முன்னேறிக்கிறோம் என்றெல்லாம் அதுக்கு இடையே இல்லை. அது எப்பொழுதுமே அது ஏறுமுகமாகத்தான் இருக்க வேண்டியது. நான் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிறது. இல்லை என்றால் நான் வீணரும் கனியற்றவருமாய் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து விடுவேன். என்னுடைய வாழ்க்கை கனி இல்லாத ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். ஆகியத்தான் 12வது வசனத்திலே 10வது வசனத்தில் அவர் எழுதுகிறார். 10வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, அதுக்கு முன்னாடி எழுதுகிற, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2 இடங்களில் ஜாக்கிரதை என்று எழுதுகிறார். அதை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. வலது பக்கத்தில் 1000 பேர் விழலாம், இடது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம். ஆனாலும் நான் இதே ஒரு ஒழுக்கத்தோடு ஜாக்கிரதையோடு நான் பயணிப்பேன் என்றால்
ஒரு நாளும் ஒரு காலம் நாம் இடைவிடவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வாழ்க்கைக்கு நாம் பிரயாசப்படுத்த வேண்டும். இதிலே நான் முன்னேற வேண்டும். ஒரு நாளும் வாழ்க்கையிலே தொய்வு என்பது வரவே கூடாது. அது தொய்வு பின்னால் நான் சொல்கிறேன், அது அவ்வளவு கொடிதானது, அவ்வளவு கொடிதானது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அப்போ சொன்னாங்க பேதுரு. அவர் தான் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எழுதுகிறார் 12வது வசனம், இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் என்று எழுதுகிறார். 14வது வசனத்திலே, இந்த கூடாரத்திலே நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிடுவது எனக்கு நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, நான் சென்று போன பின்பும் இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏதுவாக உண்டாகும்படி பிரயத்தனம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைத்த அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேனா, அதை நம்முடைய கரங்களில் அவர் அப்படியே கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் நமக்கு ஏதுகிறீங்களோ எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்து நீ ஜாக்கிரதையாயிரு என்று எழுதுகிறார். ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஒரு வாய்ப்பும் இந்த பாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு கட்டத்திலே நான் ஒரு தொய்வை நான் அனுமதிக்க முடியுமா? நாம் அதில் நிறைவை பெற்றவர்களைப் போல நான் வாழ முடியுமா? இங்கு மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, நீங்கள் கொலோசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதும் அவர் எழுதுகிறார். 1வது அதிகாரத்திலே 2வது வசனத்தில் அவர் எழுதும்பொழுது அவர் முதல்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற செயின்ட்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பிரதரன், பரிசுத்தவான்கள். அங்கே கொலோசியரில் பல பிரச்சனைகள் எல்லாம், அந்த சபையை சந்தித்த பல பிரச்சனைகளை எல்லாம் நாம் பின்னால் உள்ள அதிகாரங்களில் பார்க்கிறோம். ஆனால் அந்த சகோதரர்களை பற்றி அவர் எழுதும் பொழுது அவர் பரிசுத்தவான்கள் என்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்தவான்களுக்கும் ஃபெய்த்ஃபுல் பிரதரன், விசுவாசிகளுமாக இருக்கிற விசுவாசிகள் என்பது அதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு வார்த்தையாக அது அமைந்து விட்டது. ஆனால் ஃபெய்த்ஃபுல் பிரதரன் என்று சொல்லும் பொழுது உத்தமமாய் இருக்கிற சகோதரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உத்தமமாய் விசுவாசத்தை காத்து கொண்ட அந்த சகோதரர்கள் ஃபெய்த்ஃபுல் பிரதரன். அப்படி அவர் எழுதும்போது இவ்வாறு எழுதுகிறார் பாருங்கள். 6வது வசனத்திலே, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷனால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அதில் உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. அதையும் நீங்கள் ஆங்கிலத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஃபெய்த்ஃபுல் செர்வன்ட் கான்ஸ்டன்ட்லி பியரிங் ஃப்ரூட் அண்ட் இன்க்ரீசிங். கான்ஸ்டன்ட்லி பியரிங் ஃப்ரூட் அப்படி என்றால் தொடர்ந்தேர்ச்சியாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லை, அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது என்க தமிழில் இருக்கிறது. பலன் தருகிறது. அதை ஆங்கிலத்தில் அது அருமையாக இன்னும் மெருகூட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்தேர்ச்சியாய் அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கான்ஸ்டன்ட்லி பியரிங் ஃப்ரூட் அண்ட் இன்க்ரீசிங். ஏதோ கொடுத்த அந்த பலன் அல்ல, அந்த பலன் கூடிக்கொண்டே போகிறது. அப்போ எப்போ அது குறையும்? ஒரு நாளும் குறைய தேவன் அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாளும் குறைய வேண்டும் அனுமதிக்கவே இல்லை. 10வது வசனத்தை பாருங்கள். 10வது அதே அப்போஸ்தலனாகிய
பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 1 அதிகாரம் 10வது வசனம், சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். இதுலேயும் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் எப்படி ஆவார்கள்? விருத்தி அடைவார்கள். இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட். அது ஏறுமுகமாய்த்தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் அதை சொல்லும் பொழுது அதை எழுதுகிற வார்த்தைகளை பாருங்கள். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், சந்தோஷத்தோடு கூடிய வெறும் பொறுமை என்றல்ல, அது சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், சாந்தம் என்று எழுதவில்லை, நீடிய சாந்தமும். அதுக்கப்புறம் பாருங்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லாமும் இன்னும் அதிகமாய் நீடிய சாந்தம், எல்லா பொறுமை, எல்லா வல்லமை என்று எழுதுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்ம அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த தொய்வையோ பின்வாங்குகின்ற ஒரு நினைவையோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் நாம் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறேன். அதனுடைய மேன்மையை நாம் அறியாமல் இருக்கிறோமோ என்பதுதான். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, அதில் தேவன் எனக்கு என்ன, அவர் என் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, இல்லையென்றால் நான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணினாரோ, அதை நான் முழுமையாய் செய்வதற்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அதிலே நாம் கேட்கிறவர்களாக, அதற்காக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இந்த பயணத்திலே பயணிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதில் யோவான் எழுதின நிருபத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற இந்த ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லும் பொழுது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று எழுதுகிறாரே. இதுதானே நமக்கு சவாலாக இருக்கிறது. அவருக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நமக்கு தேவன் தனிப்பட்ட விதத்தில் ஒருவேளை ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிற ஒரு சகோதரிக்கு தேவன் இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கிற ஒரு சகோதரனுக்கு இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சபையை நடத்துகிறவர்களுக்கு இன்னும் சில வேறு விதமான சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரவர்களுடைய அழைப்பிலே அதிலே நான் கடந்து செல்ல வேண்டும், அதை நான் செய்து முடிக்க நான் பிரயாசப்பட வேண்டும். அதில் எந்த தொய்வையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான், எந்த தொய்வையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லியிருக்கிற பாதை நான் இன்னும் அதிகமாக நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபையாருக்கு அவர் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 58வது வசனத்தில், எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும், அதைத்தான் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் அவர் எழுதுகிறார். எபிரேயராக்கியன் 16வது அதிகாரத்தில் இவ்வாறு எழுதுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் அசதியாயிராமல்
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அப்போ நான் எப்பொழுது அந்த ஜாக்கிரதையை நான் ரிலாக்ஸ் பண்ணலாம், எப்பொழுதில் அதில் நான் தொய்வை அனுமதிக்கலாம், ஒரு நாளும் நான் அனுமதிக்க முடியாது. முடிவு பரியந்தம் என்று அப்போஸ்தலனாகிய அந்த எபிரேயர் எழுதுகிறார். முடிவு பரியந்தம் நான் அதை ஜாக்கிரதையை நான் காண்பிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே that you be not lazy என்று இருக்கிறது. சோம்பேறித்தனமாக இருந்து விடாது என்று எழுதுகிறார். அசதியாயிராமல். நான் சோம்பேறித்தனமாக இருப்பேன் என்றால் நான் அதில் தொய்வு வரும். அந்த ஜாக்கிரதை அஜாக்கிரதையாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் எந்த நிருபத்திலேயானும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர் பேசும் பொழுது எங்கேயுமே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் விருத்தியாக வேண்டும் என்று எழுதுகிறார், பெருக வேண்டும் என்று எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகிறது என்றாலே அது அவருடைய பெருக்கம்தான். ஆனால் அதையும் மிகவும் பெருகிறது என்று எழுதுகிறார். எந்த நிருபங்கள் எடுத்தாலும் சரி, இதற்கு மாறாக எப்பொழுது அது நடக்கும்? அந்த பெருகிற வாழ்க்கையெல்லாம் எப்பொழுது நடக்கும்? நான் கொஞ்சம் ஜாக்கிரதையை நான் குறைத்து சாதாரண லெவலுக்கு வந்து பின்பு அஜாக்கிரதையாக அது மாறி அதுக்கப்புறம் அது சோம்பேறியாக மாறி நான் என்னுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளையும் நான் உதாசீனம் பண்ணுகிறவனாக நான் மாறிவிடுவேன். நாம் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று எழுதுகிறார்கள், பார்த்தார்கள். இல்லை என்றால் எரேமியாவைப் போல இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள், எலியாவைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அதை நான் ஒவ்வொன்றாக நான் தியானித்து பார்த்தேன். மோசே தேவனோடு தன்னுடைய நாட்களிலே தேவனோடு பழகி தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று வாழ்ந்த ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? உபாகமத்திலே நாம் அதை பார்க்கிறோம். உபாகமம் 34வது அதிகாரம். உபாகமம் 34வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை பாருங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்போ மோசேயுடைய வாழ்க்கையை முடியும் பொழுது அவன் கடைசி வரைக்கும் தேவனோடு தொடர்பு கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் முடிக்கிறார். கடைசி தன்னுடைய மரணம் மட்டும் அவன் மரித்த உடனே அவரே அவனை அடக்கம் பண்ணினார் இருக்கிறது. அவன் அடக்கமணின் இடத்தை யாரும் பார்க்கவில்லை. ஒருவேளை நான் அதை கற்பனை பண்ணேன், வேதத்தில் இல்லை. ஒருவேளை அவர் அடக்கம் பண்ணுகிற அந்த கல்லறையை ஜனங்கள் பார்த்தால் அவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவனாகவும் ஊழியக்காரனும் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு மகனாகவும் இருந்தபடினாலே அந்த கல்லறையையே பெரிதாக்கி விடுவார்கள் என்று தேவன் அதை காட்டாமலே விட்டுவிட்டார் என்று நான் நினைத்தேன். அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் தான் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். தேவன் அவனை கனப்படுத்தும்படியாக அவரே
அவரை அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நாம் ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இவர் இருவரும் தன்னுடைய மரண நாள் மட்டும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு தேவன் அப்படியே ரதத்தில் போய்விட்டார்கள். அப்படி என்றால் எந்த தொய்வும் கடைசி வரை வரலை. எலியாவுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் முடிவு அற்புதமானது. அதுதான் பார்க்கிறேன், முடிவு அற்புதமானது. இவ்வளவு சூரஜ் அவர் விசுவாசத்தில் பிளவினராய் அவர் சூழ்ந்து போய் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, அதை காட்டிலும் மேன்மையான புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம் இன்னும் அதிகமாய் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை முடித்த என்னுடைய விசுவாசத்தை காத்து முடித்தவர்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நான் அதில் பயணிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். இவர் இருவருடைய மரணமும் அற்புதமான ஒரு மரணம். எலியாவுடைய மரணமோ மோசேயுடைய மரணமோ இல்லை என்றால் ஏனோக்குடைய மரணமோ அற்புதமான ஒரு மரணம். ஆனால் எல்லோருக்கும் அதே போல ஒரு மரணம் இருக்குமா? இல்லை, எல்லோருக்கும் அந்த மாதிரி மரணம் இல்லை. சுவிசேஷத்தில் தேவன் எப்படி குணமாக்கினார் என்று நான் பார்த்தேன். நீங்கள் எல்லா அற்புத அடையாளங்களையும் இயேசு குணமாக்கின விதத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் எல்லாம் ஒரே சீராக இருப்பதில்லை. இங்கே எப்படி அந்த அற்புதத்தை செய்தார் அதே போல் இன்னொருவருக்கு செய்யவில்லை. ஒரு இடத்துல அவர் காரி துப்பி அந்த சேற்றை உண்டாக்கி அதை பூசி அங்கே போய் கழுவுதன்னு சொல்கிறார். ஏன்? அவர் பேசினால் அது குணமாயிருக்க முடியுமாதான்? நிச்சயமாய் குணமாயிருக்க முடியும். அவர் எங்கோ இருந்து அவர் சொல்லும் பொழுது அங்கே தூரத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எழும்புகிறானே, அவன் வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை ஆகிறானே, அப்பேற்பட்டதை செய்ய முடியிருக்கு. ஏன் தேவன் ஒருத்தருக்கு ஒரு விதமாய் இன்னொருவருக்கு விதமாய் இருக்கிறது? இவைகள் எல்லாம் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. அது ஒன்றும் அவருக்கு அந்த சௌரனம் கடந்தது போல எனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்க முடியாது. மோசேக்கு நடந்தது போல எனக்கு மரணம் இருக்க வேண்டும் எலியாவை போல இருக்க வேண்டும் என்று எலிசா கோர முடியாது. எலிசாவுடைய மரணம் வேறு மாதிரி, எலியாவுடைய வாழ்க்கை முடிவு வேறு மாதிரி. எலிசாவுடைய முடிவை பாருங்கள். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம். ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அந்த எலிசாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். ஒரு ராஜா அப்படி வந்து இந்த தீர்க்கதரிசியை பார்த்து இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை அந்த நாட்களிலே தேவனிடத்திலிருந்து பெற்று ராஜாவுக்கானாலும் சரி மக்களுக்கானாலும் சரி அவன் பிரயோஜனமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் மரிக்கும் பொழுது அவன் சாவுக்கு ஏதுவாய் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்போ எலிசா பெட்டில் படுத்திருக்கிறார். பெரிய ஒருவேளை என்ன வியாதி என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை வீசிங் இருக்கிறது, அவரால் சுவாசிக்க முடியவில்லை என்றால் சுவாசிக்க முடியாமல் திணறி கொண்டு அந்த பெட்டில் படுத்திருப்பார். இல்லை என்றால் ஒரு புற்றுநோய் வந்திருக்கும் என்றால் அந்த புற்றுநோயிலே அவதிப்பட்டு அந்த பெட்டிலே படுத்திருந்திருப்பார். அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இன்றைக்கோ நாளைக்கோ என்று அப்படி வியாதியின் படுக்கையிலே அவர் படுத்திருந்திருப்பார். அவருடைய மரணம் எலியாவுடைய மரணத்தை போலவோ இல்லை என்றால் மோசேயுடைய மரணத்தை போல இல்லை. ஆனால் நாம் 1 வருடம் கழித்து இன்னொன்றை நாம் வாசிக்கிறோம். 20 அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே இன்னொரு மிலிட்ரி பேண்ட் அவர்கள் வருகிறார்கள்.
அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே ஒரு இறந்த ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்காக அவசரமாக அவர்கள் அந்த கல்லறையிலே போடுகிறார்கள். அந்த எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊண்டு எழுந்திருத்தான். இவர் எப்படி மரிக்கிறார்? எலிசா எப்படி மரிக்கிறார்? இவர் வியாதிப்பட்டு முடியாதவராக மரிக்கிறார். ஆனால் அவருடைய எலும்பிலே பட்ட மனுஷன் உயிரோடு எழும்புகிறான். அதுவும் 1 வருடம் கழித்து. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இதை பற்றி நான் வாசிக்கும் பொழுது, நான் தியானிக்கும் பொழுது இவ்வாறு தான் நான் தியானித்தேன். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் மரித்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறவர்கள் அவைகளினாலே உயிரடைகிறவர்களாகி நாம் மாற வேண்டுமே. பெற்றோருடைய வாழ்க்கையை அவர்கள் மரித்த பின்பும் பிள்ளைகள் அதை தியானிக்கும் பொழுது அவர்கள் உயிரடைய வேண்டுமே. அதற்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் நம்முடைய அழைப்பு. எந்த விதத்திலையும் ஒரு தொய்வான ஒரு அழைப்புக்காக நாம் அழைக்கப்படவில்லை சகோதர சகோதரிகளே. எலிசா வியாதிப்பட்டு மறைஞ்சித்தான். நம்முடைய முடிவு அது ஒரு வியாதியில் இருக்கலாம், இல்லைன்றால் அவர் அகால மரணமாக இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எவ்வளவு மரித்த பின்பும் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். நான் எரேமியாவை பார்க்கிறோம். இயேசுவை அவர்கள் பார்க்கும் பொழுது இவர் எரேமியாவை போல இருக்கிறார் என்று. எரேமியாவை குறித்து சொல்லப்படுகிற பாருங்கள். எரேமியாவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் புத்தகத்திலே சில நேரங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் அதை சாதாரணமாக நாம் தியானித்துவிட்டு போய்விடுகிறோம். 2ஆம் அதிகாரம், எரேமியா 2வது அதிகாரத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 11ஆம் அதிகாரம். இன்னும் மற்ற இடங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானி. 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு ஒரு உண்டான வசனம். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். 50வது அதிகாரம் பாருங்கள் கடைசியில். அப்படியென்றால் நீங்கள் முழுக்க எரேமியா புத்தகம் முழுக்க நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்றால் அதனுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அந்த மனிதன் தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனிதனாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். 50ஆம் அதிகாரம் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். அது சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கு அவன் கிட்டத்தட்ட 40 வருஷ காலமாய் தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்டு அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். அப்படி என்றால் இந்த வாழ்க்கையை எப்படி நாம் பார்க்கிறோம்? இந்த தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும், அழைப்புங்கிறது ஒருவேளை அது ஒரு காமனாக எல்லாருக்குமா இருக்கலாம். ஆனால் சோசன் தெரிந்து கொள்ளுகிறப்ப அதிலேயே ஃபில்டர் பண்ணி செலக்ட் ஆகி, அப்படித்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் நாம் அங்கே ஒரு ஜனத்துக்கு ஒரு ஜாதியில் ஒருவராயும், ஜனத்தில் ஒருவராயும், நாட்டில் ஒருவராயும் நாம் அங்கே எங்கிருந்து நாம் கூடி நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். தேவன் நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, He has chosen us. நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சரி, இப்படி இதான் இந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டுமா? இல்லை என்றால் நான் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களைப் போல இருந்தால் என்ன, எப்படியாவது நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து நான் மறுமையில் நான் இந்த வாழ்க்கையை முடியும் பொழுது நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை கடந்து போயிடுவேன் என்று நாம் சாதாரணமாக அதை சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? நான் இந்த பகுதியிலே அந்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற அதை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுருவிலே அதை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால்,
திவ்ய சுபாவத்துக்கு உரிய வாக்குத்தத்தங்கள், இந்த ஜீவனுக்கு உள்ள வாக்குத்தத்த, ஜீவனுக்கும் தேவ பக்தி உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே தந்திருக்கிறதை நாம் பார்த்து விட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால் நாம் பிரயோஜனமற்றவர்களாக நாம் இருக்க மாட்டோம். அதை தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இவைகள் இல்லாதவன் எவன்? இவைகள் இல்லாதவன் எவன்? இப்படிப்பட்ட ஒரு கனிகள் பெறுகிற ஒரு வாழ்க்கையோ இல்லை என்றால் இன்க்ரீசிங், நாம் தொடர்ந்தேர்ச்சியாய் முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை இல்லாதவன் யார்? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களென தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று எழுதுகிறார். அப்போ அது எனக்கு அதிக ஜாக்கிரதையும் ஒரு பயத்தையும் அது கொடுக்க வேண்டும் அல்லவா நமக்கு. அப்போ எங்கேயோ ஒரு நிலையில் நான் கண் சொருகி போய்விட்டேன், அதனால்தான் இப்பொழுது எனக்கு கனிகள் அது இன்னும் பலனற்றதாய் போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை பயனற்றதாய் போய்விட்டது, அது கனிகளை கொடுக்க முடியாததாக இருக்கிறது. நீ உன்னுடைய அழைப்பையும் இவைகளையெல்லாம் மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அதைத்தான் மறுபடியும் அந்த 10வது வசனத்தில் எழுதும் பொழுது, ஆகையால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக கடைசி வரைக்கும் இல்லை, உறுதியாக்கும்படி. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்மை அபரீதமாக நம்முடைய ஆவியினாலே நிரப்பி நம்ம அந்த பாதையிலே நிச்சயமாய் எடுத்து செல்வார். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு தொய்வடையாது, அது கனியற்றதாக இருக்காது. இப்போ இருக்கிற கனிகளும் இன்னும் அது பெருகி கொண்டு தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் உயிரடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனோகரமான ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் சாதாரணமாக நாம் எடுக்க வேண்டாம். எந்த நிருபங்கள் ஆனாலும் சரி, அந்த நிருபங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் பெறுகிற நற்கிரிகளை பெறுகிறவர்களாக இருப்பீராக, அன்பிலே பெறுகிறவர்களாக இருப்பீராக என்றுதான் எழுதுகிறார். அப்படி என்றால் எப்பொழுது நான் சாதாரணமாய் தொய்வடைய நான் அனுமதிக்க முடியும்? ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. இன்று எண்ணப்படும் அளவும் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இன்று எண்ணப்படும் அளவும் நாம் இந்த ஜாக்கிரதையும் இந்த தேவ பக்தியையும் நான் குறைவே அனுமதிக்க முடியாது. ஒரு நாளும் நான் அசதியாய் நான் இருக்க அனுமதிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாஞ்சிப்போம் சகோதர சகோதரிகளே. நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் அருமையான நம்முடைய சகோதரி மரியன் சொலையா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அதை அவருடைய வாழ்க்கை பின்னணியை நான் பார்க்கும் பொழுது நான் அதிக ஆச்சரியமும் நான் உற்சாகமும் அடைந்தேன். ஏனென்றால் அவர் சிறு வயதிலிருந்து அவர் வாழ்க்கையின் பல காரியங்களை குறித்து அதை பேசி இருக்கும் பொழுது, அப்படியெல்லாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் தன்னுடைய உத்தமமாய் உடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவர்கள் நம்மத்திலே காண்பித்த அந்த தாழ்மை இருக்கிறது, அது ஒரு சவாலாய் நாம் எடுக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கடைசி வரைக்கும் நம்மோடு கூட பயணித்து நம்மை போல சாதாரண ஒரு சகோதரியாக அவர் உட்கார்ந்து கடைசி வரையும் அந்த உத்தம விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி அந்த பிரயாசம். நான் இப்பொழுது திரும்பி பார்க்கிறேன். ஒரு தடவை நான் சகோதரி இல்லையா என்று நான் கேட்ட கேள்வி எனக்கு இருக்கு. அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான உடல் நல குறைவிலாக இருந்தால் அவர்கள் இந்த மரணத்தை சீக்கிரமாக சந்திக்கப் போகிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பாக நம்மோடு அவர்கள் இருக்கும் பொழுது இந்த வேதனையும் இந்த வலியையும் அவர்கள் அனுபவித்து கொண்டு தானே நம்மோடு கூட உட்கார்ந்திருப்பார்கள். அது எனக்கு சவாலாக இருக்கிறது, நமக்கு சவாலாக இருக்க வேண்டும். ஓட்டத்தை ஜெயமாக முடித்து விட்டார்களே. எவ்வளவு அவருடைய வாழ்க்கையின் அத்தனை பகுதியும் பாருங்கள், எத்தனை மேன்மையான காரியங்களை எல்லாம் அவர்கள் கடந்து வந்து, ஆனால் எல்லாவற்றிலும் தன்னுடைய விசுவாசத்தை குறைக்கவே இல்லை. அவர்கள் முடித்திருக்கிறார்கள், நான் விசுவாசத்தோடு முடித்தார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நம்மோடு கடைசி வரைக்கும் பயணித்தவர்கள், சில வாரங்களுக்கு முன்பாடு நம்மோடு கூட இருந்தவர்கள். அது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் கனிகளை பெருகினவர்களாக என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஒரு நாளும் என்னுடைய ஜாக்கிரதையை நான் குறைய விடக்கூடாது.
அப்படி குறையுது என்றால் நான் எங்கேயோ கண் சொருகி போனவனாய் நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன். தேவன் எனக்கு உணர்த்தியிருக்கிறார், தேவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் நம்புகிறேன். ஒரு நாளும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் அஜாக்கிரதையாக நம்ம எடுக்க வேண்டாம். அதை உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். தேவனுடைய பலத்தினாலே அதை நாம் செய்ய முடியும். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நம்முடைய குமாரனுக்கு தந்தது போல நமக்கும் அவர் தருவதற்கு உண்மையும் உத்தமம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் எங்களை அது உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் அது இன்னும் எங்களை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாங்கள் அந்த தொய்வை நாங்கள் அனுமதித்து விட வேண்டாம் ஆண்டவரே. எப்பொழுதோ அந்த தொய்வு ஏற்படும் பொழுது எங்கே சரிக்கிற்று என்று நாங்கள் பார்க்க உதவி செய்யும். அந்த மேன்மையான அந்த உயிர்த்தெழுதலும் அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நான் ஏறுமுகத்திலே பயணித்து கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த மகத்துவமான மேன்மையான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கொடுக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் தாராளமான மனதுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் உறவாடி எங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு உதவி செய்யும். கிருபை தாரும். நாளையிலே அருமையான கூடுகளே வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாய் நாங்கள் உம்மை நேசித்து அந்த அன்பிலே வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.